நாடாளுமன்ற மக்களவையில் இடையூறு ஏற்படுத்தியதாக விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாகூர், மதுரை எம்பி சு வெங்கடேசன் உட்பட 8 எம்பிக்கள் பட்ஜெட் கூட்டத்தொடரில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டனர். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் நடைபெற்று வருகிறது. இந்த விவாதத்தின் போது எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி முன்னாள் ராணுவ தளபதி எம் நரவானே எழுதியதாக கூறப்படும் வெளியிடப்படாத புத்தகத்தின் பகுதிகளை குறிப்பிட்டு பேச முயன்றார். Very important matter in the president's speech is the matter of national security and our relationship between us and the Chinese and the Pakistanis. There is a very important matter that is quoted inside this article that I have authenticated, which speaks about the reaction of the Prime Minister. அப்போது அவையை நடத்தி கொண்டிருந்த கிருஷ்ண பிரசாத் தென்னட்டி ராகுல் காந்தி பேசுவதற்கு அனுமதி மறுத்தார். Once again requesting you to please restrict yourself to the speech of the honorable president. ராகுல் காந்தி குறிப்பிடும் கட்டுரையில் இருப்பது குறித்து பேசக்கூடாது என ஏற்கனவே சபாநாயகர் உத்தரவிட்டுள்ள நிலையில் அந்த உத்தரவை மதிக்க வேண்டும் என நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு வலியுறுத்தினார். When a ruling has already been given on a matter which he referred yesterday, he can't be quoting same matter again. அப்போது ராகுல் காந்திக்கு ஆதரவாக காங்கிரஸ் எம்பி கேசி வேணுகோபால் வாட் இஸ் திஸ் யார் என குறிப்பிட்டார். இதற்கு கிருஷ்ண பிரசாத் தென்னட்டி கடுமையான கண்டனங்களை தெரிவித்தார். What did you say just now? What is this yaar? What is this yaar? This is parliament, this is Lok Sabha. You can't address the chair. You cannot address the chair with yaar. What is this yaar? No, you cannot address the chair by saying yaar. பின்னர் மீண்டும் பேச முயன்ற ராகுல் காந்தி எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தும் தனக்கு வாய்ப்பளிக்கவில்லை என குற்றம் சாட்டினார். Sir, yesterday honorable speaker has given a ruling. It is not a permission that I am being given, speaker, sir. I am not being given a permission. What is the permission? I am the leader of opposition of this country. You are not giving me permission. It is my right. சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள மோதல் குறித்து பேசினால் தான் ஏன் தடுக்கப்படுகிறேன் என்றும் ராகுல் காந்தி வினவினார். What happened between China and India and how our Prime Minister reacted to it? Why am I being stopped? Sir, in Ladakh, in eastern Ladakh, there was a conflict. Our soldiers were killed. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர். அதனையடுத்து இந்தியா சீனா உறவு பற்றி பேசுவதை தவிர்க்குமாறு ராகுல் காந்திக்கு உத்தரவிட்ட கிருஷ்ண பிரசாத் தென்னட்டி மற்ற உறுப்பினர்களை பேசுமாறு அழைத்தார். ஆனால் கதிர் ஆனந்த் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி எம்பிக்கள் அழைப்பை நிராகரித்து பேச மறுத்தனர். பின்னர் தெலுங்கு தேசம் எம்பிக்கு பேசும் வாய்ப்பு வழங்கப்பட்டதால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த இந்தியா கூட்டணி எம்பிக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். அவையை நடத்த வந்த திலீப் சைக்கியா மீது காகிதங்களை கிழித்து வீசினர். Please be seated. இதனையடுத்து மக்களவையில் அத்துமீறி நடந்து கொண்டதாக 8 எம்பிக்களை இடைநீக்கம் செய்யும் தீர்மானத்தை நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான அமைச்சர் கிரண் ரிஜிஜு தாக்கல் செய்தார். குரல் வாக்கெடுப்பு மூலம் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் மாணிக்கம் தாகூர், எஸ் வெங்கடேசன், கிரண்குமார் ரெட்டி, பிரசாந்த் பட்டேல், டீன் குரியாகோஸ், குர்ஜித் சிங் அவ்லா, அம்ரிந்தர் சிங் ராஜா வாரிங், கிபி ஈடன் ஆகியோர் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். பட்ஜெட் கூட்டத்தொடர் முழுவதும் இந்த எம்பிக்கள் பங்கேற்க முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் ராகுல் காந்தி தலைமையில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளர் பணியிலிருந்து விலகுவதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அறிவித்திருக்கிறார். உட்கட்சி பூசல், கட்சி மேலிடம் புறக்கணிப்பு என்று அண்ணாமலை விலகலுக்கு பல்வேறு காரணங்கள் கூறப்படக்கூடிய நிலையில் என்ன நடந்தது என்பதை விரிவாக பார்க்கலாம். அடிப்படை வேலைகள் என்னால் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. கட்சியும் அதை ஏற்றுக்கிட்டு வேறு வேறு பொறுப்பாளர்களை ரீஅலோகேட் பண்ணுவாங்க. தேர்தல் நிற்பதா இல்லையா இதெல்லாம் செய்யணுமான்னு கட்சி சொல்லட்டும்னா. தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு விரைவில் தேர்தல் நடைபெறும் நிலையில் ஆட்சியை தக்கவைக்க திமுக கூட்டணியும் ஆட்சியை பிடிக்க அதிமுக பாஜக கூட்டணியும்
பல்வேறு வியூகங்களை வகுத்து வருகின்றன. தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவுக்கு எத்தனை இடம் கிடைக்கும் என்ற உத்தேச பட்டியல் கூட வெளியாகாத நிலையில் 234 தொகுதிகளுக்கு 72 தேர்தல் பொறுப்பாளர்களை மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் நியமித்தார். இதில் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு சிங்காநல்லூர், மதுரை தெற்கு, ஸ்ரீவைகுண்டம், விருகம்பாக்கம், பத்மநாபபுரம், காரைக்குடி ஆகிய 6 தொகுதிகளின் பொறுப்பு ஒதுக்கப்பட்டது. அதிமுகவுடனான கூட்டணி உட்பட பாஜக தேசிய மற்றும் மாநில தலைமையின் பல்வேறு முடிவுகளால் அண்ணாமலை தொடர் அதிருப்தியில் இருந்ததாக தகவல் பரவிய நிலையில் 6 தொகுதிகளுக்கு மட்டும் பொறுப்பாளராக நியமித்தது அவரை அதிருப்தியில் உச்சத்திற்கு தள்ளியதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே மாநில தலைவர் நயினா நாகேந்திரனுடன் தொடக்கம் முதலே மோதல் இருந்து வந்ததாக கூறப்படும் நிலையில் மாநில தலைவராக இருந்த தன்னை குறுகிய வட்டத்திற்குள் அடக்கியதால் தேர்தல் பொறுப்பாளர் பணியில் இருந்து அண்ணாமலை விலகியதாக கூறப்படுகிறது. தந்தையாருடைய உடல்நிலை, அவரை பார்த்துக்கணும். அடிப்படை வேலைகள் என்னால செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை, என்னால் அதிகமா டிராவல் பண்ண முடியாதுங்கிற வேண்டுகோளை வச்சிருக்கிறேன். கட்சியும் அதை ஏத்துக்கிட்டு வேறு வேறு பொறுப்பாளர்களை ரீஅலோகேட் பண்ணுவாங்க. சம்பந்தப்பட்ட நேரத்துல என்ன வேலை, தேர்தல் நிற்பதா இல்லையா, இதெல்லாம் செய்யணுமான்னு கட்சி சொல்லட்டும்னா அதுக்கப்புறம் நான் பேசுறேன். அண்ணாமலை அதிருப்தியில் இருப்பதாக தகவல்கள் பரவிய நிலையில் அதற்கு மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் விளக்கமளித்தார். விலகுவதாக தகவல், அதிருப்தியின் தகவல் ஏன் இப்படி போடுறாங்கன்னு எனக்கு புரியல. எனக்கு மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்களே அவங்களுடைய தந்தையார் உடல்நலக்குறைவு, ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க, ரொம்ப மோசமான நிலைமை இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட பேட்டி கொடுத்திருக்காங்க. அதே நேரம் அண்ணாமலையை பாஜக மறந்துவிட்டதாக அமைச்சர் சேகர் பாபு விமர்சித்தார். அவர் அந்த கட்சியில என்ன நிலப்பாட்டில் இருக்காருன்னு தெரியல. இன்னைக்கு கூட ஒரு 6 சட்டமன்ற தொகுதிக்கு அவரை பொறுப்பாளரை போட்டால் வேணான்றாரு. அந்த கட்சி வேணும்னு சொல்றாரா, அந்த கட்சி வேணான்னு சொல்றாரான்னு தெரியல. அவர் அந்த கட்சியே மறந்துச்சு. அப்புறம் மக்கள் மத்தியில் அவர் சொல்ற கருத்துக்கள் எங்கிருந்து ஈடுபடும்? எனினும் தேர்தல் நேரத்தில் அண்ணாமலையின் முடிவு மாறலாம் என மூத்த பத்திரிகையாளர் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். மிக கடுமையான ஒரு விரக்தியிலையோ இல்லாட்டோ இதுலேயோ இருந்தார் என்றால் அவர் அந்த கட்சியில் அவர் தொடர வேண்டிய ஒரு அவசியமோ அவர் கட்டாயமோ இருப்பதாக நான் உணரவில்லை. நிலைப்பாடுல அவர் மாற்றிக்கொள்வார் என்றுதான், அதை மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகத்தான் நான் உணர்கின்றேன். நயினா நாகேந்திரனுடனான இணக்கமற்ற சூழலே அண்ணாமலையின் இந்த முடிவுக்கு காரணம் என மூத்த பத்திரிகையாளர் சிவப்பிரியன் குறிப்பிட்டுள்ளார். அதிமுகவை குஷிப்படுத்துவதிலேயே நயினார் அவர்கள் முழுவீச்சாக செயல்படுகிறார். அண்ணாமலை அவர்கள் கட்டமைத்த கூட்டணியான அந்த என்டிஏவை அவர் கண்டுக்கல. ஓபிஎஸ் வெளியில போறதுக்கு காரணமா இருந்தாரு, டிடிவி தினகரன் அவர்கள் வெளியில போறதுக்கு காரணமா இருந்தாரு. இது போன்ற விஷயங்கள்லாம் அவர்களுக்குள்ள ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தவே இல்லை. தனது அதிருப்தியை அண்ணாமலை வெளிப்படையாக காண்பித்துவிட்ட நிலையில் அவரை சரி கட்டுவதா அல்லது ஓரம் கட்டுவதா என விரைவில் டெல்லி தலைமை முடிவெடுக்கும் என அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். இந்தியாவிலிருந்து 2024-2025 அதிகபட்சமாக அமெரிக்காவிற்கு 19% பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்பதை வரைகலை மூலமாக விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் சிவரஞ்சனி. இந்தியா அமெரிக்கா இடையே சமீபத்தில் ஏற்பட்ட ஒப்பந்தம் என்பது வரி சிக்கலை தீர்த்திருக்கா என்பதை விவரமா பார்க்கலாம். அமெரிக்கா இந்தியாவில் இருந்து அங்க ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு 50% வரியை 2025ஆம் ஆண்டு விதிச்சிருந்தாங்க பல்வேறு காரணங்களால. இப்போ அதை 18% குறைத்திருக்காங்க. இது தொடர்பான முழுமையான விவரங்கள் வெளியாகும் போதுதான் அதுல என்னென்ன நார்ம்ஸ் இருக்கு அப்படின்றது தெரிய வரும். இப்போ ஒட்டுமொத்தமா இந்தியாவுடைய ஏற்றுமதி மதிப்பு 2024-25ஆம் நிதியாண்டுல பார்த்தோம் அப்படின்னா $4,37,704.58 மில்லியன் இருந்திருக்கு. இந்த அளவு மதிப்பிலான ஏற்றுமதி பொருட்கள் எந்தெந்த நாடுகளுக்கு போகுது அப்படின்றத நம்ம அடுத்ததா பார்த்துலாம். டாப் 7 நாடுகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முதலாவதா அமெரிக்காவுக்கு தான் நாம அதிகப்படியா ஏற்றுமதி பண்றோம். அதாவது 19.77% அளவுக்கு அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பொருட்கள் போகுது. அதனாலதான் அவங்க விதித்த வரி ஏற்றுமதி துறையை வெகுவா பாதிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அடுத்ததா UAE 8.37%, அதுக்கு அடுத்து நெதர்லாந்து 5.20%, பிரிட்டன் 3.32%, சீனா 3.26%, சிங்கப்பூர் 2.96%, சவுதி அரேபியா 2.69%. இதுதான் டாப் 7 நாடுகள் நாம ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான். அந்த வகையில இப்போ அமெரிக்கா இந்த வரி குறைப்பு அப்படின்றத மேற்கொண்டிருக்கு இல்லையா? இந்த வரி குறைப்பு மூலமா நமக்கு என்ன லாபம்? ஒண்ணு, இந்த ஏற்றுமதி துறையில வெகுவான பாதிப்பை நாம இப்போ தடுத்தாச்சுன்றது சொல்லப்படுது. அடுத்ததா தெற்காசிய நாடுகள், பிற நாடுகளுக்கும் அமெரிக்கா வரி விதிச்சுது. அது எல்லாத்தையும் விட நமக்கு அதிகமா இத்தனை நாட்கள் இருந்தது. அப்ப அதுல இருந்து இப்ப மாறுபட்டிருக்கும். சீனா, வியட்நாம், வங்கதேசம்,
பாகிஸ்தான், மலேசியா, தாய்லாந்துன்னு போட்டியா இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் நம்மளை விட இப்போ வரி அதிகமா இருக்கு. 1% அளவுக்கு தாய்லாந்து, மலேசியா அவங்க கிட்ட வித்தியாசம் இருக்கு. அப்ப இது நம்மளோட ஏற்றுமதி துறைக்கு லாபகரமா இருக்கும்னு சொல்லப்படுது. ஆனாலும் விமர்சகர்கள் என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, இதுக்காக என்னென்ன காம்ப்ரமைஸ் மேற்கொள்ளப்பட்டுச்சு, அமெரிக்காவில இருந்து வேளாண் பொருட்களை நாம இங்க இறக்குமதி பண்றதா சொல்றாங்க. அப்படி நடந்தா உள்ளூர் விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படும்னு ஒரு முக்கியமான பாயிண்டையும் விமர்சகர்கள் முன்வைக்கிறாங்க. தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இன்று 7 மாவட்டங்களில் பனிமூட்டம் காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது குறித்து வெளியிடப்பட்டக்கூடிய அறிவிப்பில் நீலகிரி, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் அதிகாலை நேரத்தில் மிதமான பனிமூட்டம் காணப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை தென் தமிழ்நாடு மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும், இதர தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுதினம் உள் தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் சிபிஎஸ்இ பள்ளிகளில் படிக்கும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வரும் 17ஆம் தேதி முதல் ஏப்ரல் 9ஆம் தேதி வரை பொதுத் தேர்வு நடைபெற உள்ளது. இதேபோன்று 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு முதற்கட்ட பொதுத் தேர்வு வரும் 17ஆம் தேதி தொடங்கி மார்ச் 9ஆம் தேதி நிறைவடையும் என அட்டவணை வெளியிடப்பட்டது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் பரீட்சா சங்கம் என்ற வலைதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வலைதளத்தில் சிபிஎஸ்இ பள்ளிகள் தங்களின் உள்ளீட்டு அடையாளங்களை பதிவிட்டு மாணவர்களின் ஹால் டிக்கெட்டுகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சிபிஎஸ்இ பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களால் தனிப்பட்ட முறையில் ஹால் டிக்கெட்டுகளை பதிவிறக்கம் செய்ய முடியாது என்றும், பள்ளிகள் வாயிலாக மட்டுமே ஹால் டிக்கெட்டுகளை பெற முடியும் என்றும் மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. ஹால் டிக்கெட்டில் பெயர், புகைப்படம், பதிவெண், தேர்வு தேதிகள், தேர்வு மையங்கள் உள்ளிட்ட விவரங்கள் சரியாக உள்ளனவா என்பதை ஆசிரியர்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் ஒரே நாளில் சவரனுக்கு 2560 ரூபாய் உயர்ந்தது. சென்னையில் ஆபரண தங்கம் காலையில் சவரனுக்கு 640 உயர்ந்த நிலையில் மதியம் மீண்டும் 1920 அதிகரித்து ஒரு சவரன் 1,14,160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் காலையில் 1 கிராமிற்கு 80 ரூபாய் உயர்ந்த நிலையில் மதியம் மீண்டும் 240 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் தங்கம் 14,270 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதே நேரம் வெள்ளி கிராமுக்கு காலையில் 20 ரூபாய் உயர்ந்து பின்னர் மாலையில் மீண்டும் கிராமுக்கு 20 ரூபாய் குறைந்து 1 கிராம் 300 ரூபாய்க்கும் 1 கிலோ கட்டி வெள்ளி 3 லட்சம் ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. கடந்த 2 நாட்களில் தங்கம் விலை கணிசமாக குறைந்திருந்த நிலையில் தற்போது மீண்டும் அதிகரிக்க தொடங்கியிருப்பது நகை வாங்குவோரை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டே வராங்க சார். தமிழக வெற்றிக் கழகம் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறிய கருத்துக்களை இவை. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சட்டமன்ற தேர்தல் தொகுதி பங்கீட்டு குழு குறித்து பேசினார். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை புறக்கணித்ததற்காக வரும் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்றும் அவர் கூறினார். வெறும் ஏமாற்றம் தான், மாற்றம் பண்ணணும்னு பார்த்தோம். எந்த மாற்றமும் இல்லை, வெறும் ஏமாற்றம் தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரிய ஏமாற்றம் இது. இது ஒரு தேர்தல் ஆண்டு, ஆனாலும் கூட பெரிதும் இதுக்கு மக்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இதுக்கு பாடம் கற்பிப்பாங்க. மத்திய பட்ஜெட் ஏமாற்றம் அளிப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கவலை தெரிவித்தார். அதிமுக மாவட்ட செயலாளர்களுடன் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று ஆலோசனை நடத்துகிறார். தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் அதனை எதிர்கொள்ள அரசியல் கட்சிகள் தயாராகி வருகின்றன. பாஜக அதிமுக கூட்டணியில் அன்புமணியின் பாமக, அமமுக உள்ளிட்டவை இணைந்த நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் கூட்டணி கட்சிகளின் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று நடைபெறுகிறது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் கூட்டணி கட்சியினருடன் இணைந்து பணியாற்றுவது, திமுக அரசின் செயல்பாடுகள் குறித்து மக்கள் மத்தியில் எடுத்துரைப்பது ஆகியவை குறித்து ஆலோசனை நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் முதுநிலை ஆசிரியர் பணியிடத்திற்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கான பணி நியமன கலந்தாய்வு வரும் 7 மற்றும் 9ஆம் தேதிகளில் நடைபெறும் என்று பள்ளி கல்வி இயக்குநர் கண்ணப்பன் அறிவித்துள்ளார்.
தமிழ்நாட்டில் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் காலியாக உள்ள முதுகலை ஆசிரியர், முதல்நிலை உடல்கல்வி இயக்குநர், முதல்நிலை கணினி பயிற்றுனர் ஆகிய பணியிடங்களை நிரப்ப தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நேரடி நியமன தேர்வு நடைபெற்றது. இதில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கான பணி நியமன கலந்தாய்வு EMIS இணையதளம் வாயிலாக நடைபெற உள்ளதாக பள்ளிக் கல்வி இயக்குநர் கண்ணப்பன் அறிவித்துள்ளார். இதன்படி தமிழ், ஆங்கிலம், கணிதம், இயற்பியல், வேதியியல், பொருளியல் ஆகிய 6 பாடங்களுக்கு வரும் 7ஆம் தேதியும், தாவரவியல், விலங்கியல், வரலாறு, புவியியல், வணிகவியல், முதல்நிலை கணினி பயிற்றுனர், முதல்நிலை உடற்கல்வி இயக்குநர், அரசியல், அறிவியல் ஆகிய பாடங்களுக்கு 9ஆம் தேதியும் கலந்தாய்வு நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து சென்னையில் நடைபெறவுள்ள விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினால் பணி நியமன ஆணை வழங்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் அறிவித்துள்ளார். நெல்லையில் உள்ள நெல்லையப்பர் கோவிலில் தைப்பூச திருவிழாவையொட்டி நடைபெற்ற தெப்ப உற்சவத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நெல்லையப்பர் கோவிலில் தைப்பூச திருவிழா கடந்த மாதம் 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 12 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தெப்ப உற்சவம் நேற்று நடைபெற்றது. இதற்காக நெல்லையப்பர், காந்தி அம்பாள், விநாயகர், சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட சுவாமிகள் சிறப்பு அலங்காரத்தில் தெப்ப மண்டபத்தில் எழுந்தருளினர். அங்கு சுவாமி, அம்பாள் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் நெல்லையப்பர், காந்தி அம்பாள், விநாயகர், சுப்பிரமணியர் ஆகியோர் பிரம்மாண்ட மின்விளக்கு அலங்காரத்தில் புதிதாக செய்யப்பட்ட தெப்பத்தில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி திருச்சுற்று நடைபெற்றது. சுவாமி நெல்லையப்பர், காந்தி அம்பாள் எழுந்தருளிய தெப்பத்தில் 9 முறை நடைபெற்ற திருச்சுற்றை திரளான பக்தர்கள் கண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து வான வேடிக்கைகளும் நடைபெற்றன. வர்த்தக ஒப்பந்தத்தில் அமெரிக்காவின் நெருக்கடிக்கு பிரதமர் நரேந்திர மோடி பணிந்து விட்டார் என்று நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்கள் சந்தித்தவர் நாட்டின் வரலாற்றில் முதன்முறையாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரை குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தில் பேச விடாமல் செய்துள்ளதாக கூறினார். அமெரிக்காவுடன் கடந்த 4 மாதங்களாக நிலுவையில் இருந்த வர்த்தக ஒப்பந்தம் திங்கட்கிழமை இரவு திடீரென்று இறுதி செய்யப்பட்டது எப்படி என்றும் வினவினார். மேலும் பிரதமர் நரேந்திர மோடி நிலை குலைந்து போய்விட்டதாகவும் தெரிவித்தார். नरेंद्र मोदी जी पर प्रेशर है, भयंकर प्रेशर है, ये आप समझिए, और हिंदुस्तान के जो किसान हैं आप सब समझिए कि इस ट्रेड डील में इन लोगों ने उनकी इमेज बनाई है, वो अब उस इमेज को फोड़ने लगे हैं. இதனிடையே இந்தியா, அமெரிக்கா இடையான வர்த்தக ஒப்பந்த நடவடிக்கைகள் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக அமைச்சர் பியூஷ் கோயல் விளக்கம் அளித்துள்ளார். மேலும் விவசாயிகள் உள்ளிட்ட ஒவ்வொரு இந்தியரின் நலனும் பாதுகாக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். ராகுல் காந்தி நாட்டின் முன்னேற்றத்தை வெறுப்பவர் என குற்றஞ்சாட்டிய மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதியையும் விமர்சித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வர்த்தக ஒப்பந்தம் குறித்து ட்ரம்ப் ஏன் அறிவித்தார் என்ற கேள்விக்கு பதிலளித்தார். रेसिप्रोकल टैरिफ तो अमेरिका ने लगाया था, अमेरिका ने रेसिप्रोकल टैरिफ कम करना था. நாட்டின் பிரகாசமான எதிர்காலத்தை கண்டு ராகுல் காந்தி மற்றும் அவரது கூட்டணி கட்சிகளான திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி கட்சி பொறாமை கொள்வதாக பியூஷ் கோயல் குற்றம் சாட்டினார். या तमिलनाडु के M.K. स्टालिन, उदयनिधि स्टालिन, बालू, श्री बालू जी, श्री मारन जी, कानीमोजी जी, कम्युनिस्ट पार्टी के नेता, समाजवादी के अखिलेश यादव जी, देश की जनता इन सब नेताओं से माफी मांगेगी. விவசாயம், பால்வளம் ஆகியவை இந்த ஒப்பந்தத்தில் முழுமையாக பாதுகாக்கப்பட்டுள்ளதாகவும் மக்களின் நலனை பாதிக்கும் வகையில் எந்த துறையிலும் சமரசம் செய்யப்படவில்லை என்றும் பியூஷ் கோயல் உறுதியளித்தார். இந்தியாவின் சட்ட விதிகளை பின்பற்ற முடியவில்லை என்றால் நாட்டிலிருந்து வெளியேறுமாறு வாட்ஸ்அப்பின் தாய் நிறுவனமான மெட்டாவை உச்சநீதிமன்றம் காட்டமாக கண்டித்துள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு பயனர்களின் தனி உரிமை விதிகளை மீறியதாக கூறி வாட்ஸ்அப் நிறுவனத்திற்கு CCI என்ற ஒழுங்குமுறை ஆணையம் 213 கோடி ரூபாய் அபராதம் விதித்தது. இதனை தேசிய நிறுவன சட்ட மேல்முறையீட்டு தீர்ப்பாயமும் உறுதி செய்த நிலையில் மெட்டா நிறுவனம் உச்சநீதிமன்றத்தை நாடியது. இந்த வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஒரு தகவலை கூட திருடுவதற்கு அனுமதிக்க மாட்டோம் என கூறிய தலைமை நீதிபதி நாட்டின் சட்ட திட்டங்களுடன் விளையாடக்கூடாது என்று காட்டமாக தெரிவித்தார். தகவல் பரிமாற்ற சந்தையில் மற்ற நிறுவனங்களுக்கு உரிய வாய்ப்பளிக்காமல் வாட்ஸ்அப் ஆதிக்கம் நிறைந்த செயலியாக மாறிவிட்டது என்று குற்றம் சாட்டிய தலைமை நீதிபதி ஒரு மருத்துவர் வாட்ஸ்அப்பில் தனக்கு பரிந்துரைத்த மருந்தின் விளம்பரத்தை உடனடியாக மற்ற தளங்களில் பார்க்க முடிவதாக குறிப்பிட்டார்.
எனவே வாட்ஸ்அப்பில் பகிரப்படும் தகவலை மெட்டா நிறுவனத்தின் மற்ற செயலிகளிடம் பகிர மாட்டோம் என உறுதியளிக்குமாறு கூறிய உச்சநீதிமன்றம் வரும் திங்கட்கிழமைக்குள் பதில் மனு தாக்கல் செய்யுமாறு கூறி வழக்கை ஒத்திவைத்தது. அவ்வாறு உறுதியளிக்கப்படாத பட்சத்தில் மெட்டா நிறுவனம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கை தள்ளுபடி செய்ய நேரிடும் என்றும் உச்சநீதிமன்றம் எச்சரித்தது. ஆஸ்திரேலியா, பிரான்ஸை தொடர்ந்து 16 வயதுக்கு உட்பட்டோர் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்க இருப்பதாக ஸ்பெயின் பிரதமர் அறிவித்துள்ளார். துபாயில் நடைபெற்ற சர்வதேச அரசாங்க உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்செக் நம் குழந்தைகளை டிஜிட்டல் அடிமைத்தனத்திலிருந்து காப்பாற்ற வேண்டியது ஒவ்வொரு அரசின் கடமை என்று கூறினார். Spain will ban access to social media for minors under the age of 16. Platforms will be required to implement effective age verification systems, not just checkboxes, but real barriers that work. 16 வயதுக்கு உட்பட்டோர் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் சட்டம் விரைவில் ஸ்பெயினில் கொண்டுவரப்படும் என்று பெட்ரோ சான்செக் அறிவித்தார். விதிகளை மீறும் சமூக வலைதளங்களின் சிஇஓக்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஸ்பெயின் பிரதமர் எச்சரித்தார். ஸ்பெயின் பிரதமரின் இந்த அறிவிப்பிற்கு அந்நாட்டு மக்களும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் குஜராத் அணியை வீழ்த்தி டெல்லி அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியாவில் நடைபெற்று வரும் மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடர் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. பெங்களூரு அணி ஏற்கனவே இறுதிச் சுற்றுக்கு முன்னேறிய நிலையில் வதோதராவில் நேற்று நடைபெற்ற எலிமினேட்டர் சுற்றுப் போட்டியில் குஜராத் ஜெயின்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் மோதின. இதில் டெல்லி அணி டாஸ் வென்று பந்து வீச்சை தேர்வு செய்த நிலையில் குஜராத் அணி முதலில் பேட்டிங் செய்தது. 4 வீராங்கனைகள் அடுத்தடுத்து சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்த நிலையில் தொடக்க வீராங்கனை பெத் மூனி கடைசி வரை ஆட்டமிழக்காமல் 62 ரன்களை சேர்த்தார். மேலும் ஜார்ஜியா வேர்கம் 35 ரன்கள் எடுத்தார். இதன் மூலம் அந்த அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 168 ரன்களை சேர்த்தது. இதனைத் தொடர்ந்து 169 ரன்கள் என்ற இலக்குடன் களமிறங்கிய டெல்லி அணியில் தொடக்க வீராங்கனை லீஜலிலி 43 ரன்களை சேர்த்தார். கேப்டன் ஜெமிமா ரோட்ரிக்ஸ் 41 ரன்களையும் லவ்ரா 32 ரன்களையும் சேர்த்தனர். இதன் மூலம் 15.4 ஓவர்களில் இலக்கை எட்டி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற டெல்லி அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. தொடர்ந்து 4வது ஆண்டாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ள டெல்லி அணி நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் சாலையில் கிடந்த 45 சவரன் நகையை உரிமையாளரிடம் ஒப்படைத்த தூய்மை பணியாளர் பத்மாவை நேரில் அழைத்து பாராட்டிய நடிகர் ரஜினிகாந்த் தங்கச்சங்கிலியை பரிசளித்தார். கடந்த மாதம் 11ஆம் தேதி சென்னை தியாகராய நகர் வண்டிக்காரன் சாலையில் பத்மா என்ற தூய்மை பணியாளர் சாலையில் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டார். அப்போது சாலையோரம் இருந்த பையில் நகைகள் இருப்பதை பத்மா பார்த்துள்ளார். உடனடியாக பாண்டி பஜார் காவல் நிலையத்தை பத்மா அணுகிய நிலையில் உரிமையாளரிடம் 45 சவரன் நகைகள் பாதுகாப்பாக ஒப்படைக்கப்பட்டன. நேர்மையின் அடையாளமாக திகழும் பத்மாவை நடிகர் ரஜினிகாந்த் தனது இல்லத்திற்கு நேரில் அழைத்து பாராட்டினார். மேலும் தங்கச்சங்கிலி ஒன்றையும் ரஜினிகாந்த் அணிவித்து தனது பாராட்டை வெளிப்படுத்தினார். சார் கூப்பிட்டு தான், ரஜினி சார் கூப்பிட்டு தான் எனக்கு பெரிய விஷயமா இருக்குது. அவரே எங்களை வாழ்த்தி நல்லதுமா, நல்லது பண்ணியிருக்கீங்க, இதே மாதிரி பண்ணணும், பரவாயில்லன்னு எங்கள் ஃபேமிலியெல்லாம் கூப்பிட்டு அனுப்பிச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டார். எங்கள் குடும்பத்தோட ஃபோட்டோ எடுத்தார். செயின் போட்டிருக்காரு, எங்கள் தங்க செயின் போட்டிருக்காருங்க. தூய்மை பணியாளர் பத்மாவிற்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் பாராட்டுகளும் பரிசுகளும் குவிந்து வரும் நிலையில் அவரின் புகைப்படத்துடன் சில நாட்களுக்கு முன்பு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மருதமலை மாமணியே முருகையா பாடலை அவமதித்து பாடியதாக பாடகர் வேல்முருகன் மீது நெல்லை மாநகர காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. முருக பக்தி பாடலை அரசியல் ரீதியாக திரித்து பாடி முருக பக்தர்கள் மனம் புண்படும்படி நடந்து கொண்டதாக எழுந்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டின் பின்னணி என்ன? மணி எது, மழை எது, நதி எது, கடல் எது, சகலமும் உணதரும் கருணையில் எழுவது. மணி எது, மழை எது, நதி எது, கடல் எது, சகலமும் உணதரும் கருணையில் எழுவது. வருவாய் எங்கள் தளபதியே, வருவாய் எங்கள் வெற்றி கழகமே, வருவாய். தமிழ் கடவுள் முருகனின் பாடலை அதன் வரிகளை மாற்றி தாவேகா தலைவர் விஜயை புகழ்ந்து பாடியதாக பாடகர் வேல்முருகன் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பாடகர் வேல்முருகனுக்கு தூண்டுதலாக இருந்ததாக தாவேகா தலைவர் விஜய் மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தாவேகாவிற்கு எதிராக புகார் அளித்தது யார்? காவல்துறையின் விளக்கம்தான் என்ன? தளபதி 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 வாழ்க, நம்ம வெற்றி கொடிய பொட்டு வாழ்க. தளபதி தளபதி வாழ்க, நம்ம வெற்றி கொடிய வாழ்க.
தாவேகாவின் 3வது ஆண்டு தொடக்க விழா திங்கட்கிழமை சென்னை பனையூரில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடந்தது. அவ்விழாவில் பங்கேற்ற பாடகர் வேல்முருகன் மருதமலை மாமணியே முருகையா என்ற பக்தி பாடலை அதன் வரிகளை மாற்றி கட்சித் தலைவர் விஜயை புகழும் வகையில் பாடியதாக சொல்லப்படுகிறது. மேலும் கடந்த 1ஆம் தேதி தைப்பூசம் நடந்த நிலையில் இன்றுதான் உண்மையான தைப்பூசம் என வேல்முருகன் விஜயை பாராட்டியதாகவும் கூறப்படுகிறது. திருநெல்வேலி டவுன் பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் குற்றாலநாதன் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பக்தி பாடலை மாற்றி பாடியதால் மனம் வேதனையடைந்ததாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக ஆன்லைன் மூலமாக திருநெல்வேலி மாநகர காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். முருகன் பாடலை கேலி செய்து மத உணர்வை புண்படுத்தி மத மோதலை தூண்டிவிட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு வழிவகுக்கும் வகையில் தாவேகா விழாவில் பாடல் பாடப்பட்டதாக தெரிவித்துள்ளார். மருதமலை மாமணியே என்ற பிரசித்தி பெற்ற பாடலில் வருவாய் குகனே என்பதற்கு பதிலாக வருவாய் எங்கள் தளபதியே, வருவாய் எங்கள் தமிழக வெற்றி கழகமே என பாடியது தங்களைப் போன்ற முருக பக்தர்களை வேதனையில் ஆழ்த்தியுள்ளதாகவும் வழக்கறிஞர் குற்றாலநாதன் கூறியுள்ளார். இந்நிலையில் பாடகர் வேல்முருகன் மீதும் அதற்கு காரணமான விஜய், ஆனந்த், ஆதவர்ஜுனா மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வழக்கறிஞர் குற்றாலநாதன் தனது புகார் மனுவில் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இதே கோரிக்கையை வலியுறுத்தி சேலம் மற்றும் மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பாஜகவினர் போலீசில் புகார் அளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது இந்த விவகாரம் தாவேகாவினரிடையே பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே குடியிருப்பு பகுதியில் உலா வந்த 2 சிறுத்தைகளால் மக்கள் பீதியடைந்தனர். வண்ணாரப்பேட்டை ஹவுசிங் யூனிட் ஆரஞ்ச் குரோ பகுதியில் இரவு நேரம் 2 சிறுத்தைகள் சுற்றித் திரிந்தது அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்தது. இதனால் அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் அச்சமடைந்துள்ளனர். சிறுத்தைகளை உடனடியாக கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை அருகே கட்டாணிப்பட்டியில் முனீஸ்வரன் கோவில் திருவிழாவை ஒட்டி மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. சீறி பாய்ந்த காளைகளை காளையர்கள் அடக்கினர். மஞ்சுவிரட்டு போட்டியை மதகுப்பட்டி, அழகு மாநகரி, அலவாக்கோட்டை உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் கண்டு ரசித்தனர். வரும் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி முதல் ராமேஸ்வரம், மதுரை பகல் நேர பயணிகள் ரயில் நேர அட்டவணை மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. இதேபோல திருச்சி ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ரயிலின் நேரம் மானாமதுரை முதல் ராமேஸ்வரம் வரை மட்டும் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் திருவனந்தபுரம் ராமேஸ்வரம் இடையேயான அமிர்தா ரயிலின் நேரம் திண்டுக்கல் முதல் ராமேஸ்வரம் வரை மட்டும் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டம் மீன் சுருட்டி பகுதியில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய வகையில் பைக் ரேசிங்கில் ஈடுபட்ட 3 இளைஞர்கள் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர். பாப்பாக்குடி மேம்பாலத்தின் கீழ் காவலர்கள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக இருசக்கர வாகனங்களில் சென்ற இளைஞர்கள் சாகசத்தில் ஈடுபட்டதாக தெரிகிறது. சக்திவேல், பிரவீன்குமார், பிரவீன் ஜோஸ் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சென்னை மேடவாக்கம் பகுதியில் உள்ள பிரபல தனியார் உணவகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தால் வேளச்சேரி தாம்பரம் பிரதான சாலையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேடவாக்கம் கூற்றோடு பேருந்து நிறுத்தம் அருகே உள்ள அஞ்சப்பர் உணவகத்தின் முகப்பில் வைக்கப்பட்டிருந்த LED பெயர் பலகையில் மின்கசிவு ஏற்பட்டு சில நிமிடங்களிலேயே பெயர் பலகை முழுவதுமாக தீப்பிடித்து எரிய தொடங்கியது. ஊழியர்கள் உடனடியாக செயல்பட்டு உணவகத்திற்கான மின் இணைப்பை துண்டித்தனர். இதனால் தீ மற்ற இடங்களுக்கு பரவாமல் தடுக்கப்பட்டது.
திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு அரசு நேரடி கொள்முதல் நிலையங்கள் மூலம் இதுவரை 52,135 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. மாவட்டம் முழுவதும் கடந்த மாதம் 8ஆம் தேதி முதல் 521 அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றன. விவசாயிகளுக்கு தேவையான சாக்கு மூட்டைகள், தார்பாய்கள் உள்ளிட்ட வசதிகள் தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக முதுநிலை மண்டல மேலாளர் சரவணன், கொள்முதலில் கையூட்டு பெற்றால் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். கன்னியாகுமரி சர்ச் சாலையில் சுற்றித் திரிந்த தெருநாய் கடித்ததில் சிறுவன் உட்பட 6 பேர் படுகாயமடைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். சர்ச் சாலை பகுதியில் சுற்றித் திரிந்த நாய் ஒன்று திடீரென்று அந்த பகுதியில் வந்த சிறுவன் உட்பட 6 பேரை துரத்தி கடித்தது. இதில் காயமடைந்தவர்கள் உடனடியாக கன்னியாகுமரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டு சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினர். கோவை மாவட்டம் ஒண்டிபுதூர் அருகே விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தை திருடி சென்ற நபர்களை சிசிடிவி காட்சி அடிப்படையில் காவல்துறையினர் தேடுகின்றனர். அமுல் ஆண்டனி என்பவரின் இருசக்கர வாகனம் வழக்கம் போல் வீட்டு வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இதனை 5 பேர் கொண்ட கும்பல் திருடிச் சென்றது. திருவண்ணாமலை மாவட்டம் பிவி தாங்கல் கிராமத்தில் இடுகாட்டிற்கு செல்ல பாதை இல்லாததால் சடலங்களை விளைநிலங்கள் வழியே தூக்கிச் செல்லும் நிலை தொடர்வதாக கிராம மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். பாதை கோரி பலமுறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர். காஞ்சிபுரத்தில் உள்ள வரதராஜ பெருமாள் கோயிலில் 40 ஆண்டுகளுக்கு ஒருமுறை காட்சி தரும் ஆனந்தசரஸ் குளத்தில் நடைபெற்ற தெப்ப உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் வரதராஜ பெருமாள் கோயில் குளத்தில் உள்ள தெப்பத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். கடைசி நாளில் தெப்பத்தில் எழுந்தருளி குளத்தை 9 சுற்றுகள் சுற்றி வந்து அருள் பாலித்தார். தருமபுரி மாவட்டம் கடத்தூர் அருகே ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வெளியேறி வீணானது. ஒசாளி ஊராட்சியில் பாசாரப்பட்டி பிரிவு சாலையில் இருந்து கடத்தூர் வரை சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. ஜேசிபி மூலம் பள்ளம் தோண்டிய போது ராட்சத தண்ணீர் குழாய் உடைந்தது. இதனால் 1 மணி நேரத்திற்கு மேலாக தண்ணீர் வெளியேறி வீணானது. சென்னை சோழிங்கநல்லூர் அருகே இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி அசத்தினர். ஒட்டியம்பாக்கம் ஊராட்சியைச் சேர்ந்த இளைஞர்கள் அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்காக கையில் செங்கல் தூக்கும் போட்டி, உரியடி, சைக்கிள் ஸ்லோ ரேஸ், பாட்டிலில் தண்ணீர் நிரப்புவது உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளை நடத்தினர். இப்போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு செல்போன்கள், டிவி உள்ளிட்டவை பரிசாக வழங்கப்பட்டன. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள சித்தூர் கிராமத்திலிருந்து 25 தைப்பூச காவடிகளை சுமந்தபடி 5000 பக்தர்கள் பழனிக்கு பாத யாத்திரை மேற்கொண்டனர். புளியம்பட்டி, ஆடையூர், செல்லாண்டிக்காடு ஆகிய பகுதிகளில் இருந்து முருக பக்தர்கள் விரதமிருந்து மயில் காவடி எடுத்து 25க்கும் மேற்பட்ட காவடிகளுடன் நடைபயணமாக புறப்பட்டுச் சென்றனர். ஈரோடு மாவட்டம் பன்னாரி கோயில் அருகே சிறுத்தை நடமாட்டம் உள்ளதால் வாகன ஓட்டிகள் கவனமுடன் பயணிக்க வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் சத்தியமங்கலம் ரோடு முதல் பாலம் அருகே சிறுத்தை ஒன்று சாலை ஓரம் நீண்ட நேரமாக படுத்திருந்தது. இதனை பார்த்த வாகன ஓட்டி ஒருவர் தனது செல்போனில் அதனை வீடியோ பதிவு செய்துள்ளார். அப்போது வாகனத்தின் வெளிச்சத்தை கண்ட சிறுத்தை எழுந்து வனப்பகுதிக்குள் சென்றது. சபரிமலை கோயிலில் தங்கம் காணாமல் போன விவகாரத்தில் கேரள மாநில அரசை கண்டித்து சட்டப்பேரவை நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற பாஜக இளைஞர் அணியினரை காவலர்கள் தடுத்து நிறுத்தினர். சபரிமலை கோயிலில் தங்கம் காணாமல் போன விவகாரத்தில் ஆளும் இடதுசாரி அரசுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியும் பாஜகவும் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றன. இந்நிலையில் திருவனந்தபுரத்தில் கேரள மாநில சட்டப்பேரவையை நோக்கி பாஜக இளைஞர் அணியினர் பேரணியாக சென்றனர். அப்போது அவர்கள் மீது தண்ணீரை பீச்சடித்து காவலர்கள் தடுத்து நிறுத்தினர். ஜம்மு
காஷ்மீர் முழுவதும் பனிப்பொழிவு இருந்து வரும் நிலையில் குல்மார்க் பகுதியில் ரோப்கார் சேவையின் போது மேகக்கூட்டங்களுக்கு மேலே செல்வது போல் பனிப்பொழிவு இருந்ததால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்தனர். ஜம்மு காஷ்மீர், உத்தராகண்ட், இமாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது. இந்நிலையில் குல்மார்க் பகுதியில் உள்ள கோண்டோலோ ரோப்கார் சேவையின் போது தரையே தெரியாதவாறு பனிமழை பொழிந்ததால் வானில் மேகக்கூட்டங்களுக்கு மேல் செல்வது போல் சுற்றுலா பயணிகள் உணர்ந்தனர். शादी में नहीं होता அமெரிக்காவின் வடக்கு கேரோலினா பகுதியில் கொதிக்கும் தண்ணீரை திறந்த வெளியில் ஊற்றிய போது அது நொடிப்பொழுதில் பனியாக மாறியது. அமெரிக்காவின் பல்வேறு மாகாணங்களில் கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது. இந்நிலையில் வடக்கு கேரோலினா பகுதியில் கொதிக்கும் தண்ணீரை திறந்த வெளியில் ஒருவர் ஊற்றினார். அப்போது தண்ணீர் தரையில் கொட்டும் முன்னரே பனியாக மாறியது. விஜய் அரசியலுக்கு வந்தால் திமுகவிற்கு தான் பாதிப்பு என்று நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ஆனால் தாவேகாவை தூண்டிவிட்டு பாஜக அரசியல் செய்கிறதா என்று திமுக கேள்வி எழுப்பியுள்ளது. மத்திய நிதிநிலை அறிக்கை தாக்கலை தொடர்ந்து நியூஸ் 18 குழும ஆசிரியர் ராகுல் ஜோஷிக்கு பிரத்யேக பேட்டியளித்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் விமர்சனம் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தார். திமுக, காங்கிரஸ் மீதும் நிதியமைச்சர் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார். இதற்கு திமுக, காங்கிரஸ் தலைவர்கள் கடுமையாக எதிர்வினையாற்றியுள்ளனர். திமுக பிரிவினைவாத எண்ணத்துடன் இருப்பதாக நிர்மலா சீதாராமன் சுமத்திய குற்றச்சாட்டு குறித்து பேசிய திமுக செய்தி தொடர்பாளர் டி.கே.எஸ். இளங்கோவன், இந்தியா ஒரு இந்து நாடு என்று கூறுவது பிரிவினைவாத மனநிலை இல்லையா என்று காட்டமாக வினவினார். They've lived with it. They continue doing it. It is a tendency to make Tamil Nadu appear very different from rest of India and give a picture of we don't care what you do. We are a separate state. That mindset is what they want to feed continuously, which worries me. இது இந்து நாடு என்று சொல்லும் பொழுது பிரிவினைவாத மனநிலை இல்லை அவர்களுக்கு. இஸ்லாமியர்கள் எல்லாம் பாகிஸ்தானுக்கு போங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த எண்ணம் வரவில்லையா? யாரை ஏமாத்துகிறார்கள்? திராவிடம் என்பது சமத்துவ பூமி. ஆனால் ஆரியம் என்பது மக்களை 4 வருணமாக பிரித்து பார்த்த பூமி. இதற்கெல்லாம் அவர் விளக்கம் சொல்ல வேண்டும். தாவேக வருகை குறித்து ஆளும் திமுக தான் கவலைப்பட வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் விமர்சித்த நிலையில் தாவேகாவை தூண்டிவிட்டு பாஜக அரசியல் செய்கிறதா என்று டி.கே.எஸ். இளங்கோவன் கேள்வி எழுப்பினார். If anybody who's got to be afraid of a factor who's big and who's worrying is the party which is in ruling. So why should we be upset about, if he's a threat to the ruling DMK? I don't need to be worried about it. Vijay on the one side, either with or without us, the ADMK alliance, the NDA alliance, now very strong, also coming up, are all making DMK, although they are in power, completely insecure. அவங்க அவரை வச்சு மிரட்ட சொல்றாங்களா? பாஜக தாவேகா காலையும் விழுந்துடுச்சா எங்களுக்கு தெரியல. நிர்மலா சீதாராமன் தாவேகாவை கண்டு நாங்கள் பயப்படுகிறோம் என்றால் தாவேகாவை தூண்டிவிட்டு அரசியல் செய்வது நிர்மலா சீதாராமனின் கட்சியா என்பதை அவர் விளக்க வேண்டும். தாவேக காங்கிரஸ் கூட்டணி குறித்து பாஜக கவலைப்படுகிறதா என்ற கேள்விக்கு பதிலளித்த மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி எங்கே இருக்கிறது என்று விமர்சித்திருந்தார். இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் தமிழ்நாட்டில் பாஜக தனித்து போட்டியிடுகிறதா என்று காரசாரமாக வினவினார். A national party like Congress, which lost power 60 years ago in Tamil Nadu, is playing fiddle to the current government, and it is always standing up only with the crutches of a party with whose alliance they try to win some MLAs and few MPs. நிதியமைச்சர் கேட்கிறாரு, அவங்க என்ன திமுகவோட தானே இருக்கிறாங்க, நீங்க யாரோட இருக்கிறீங்க? இப்போ பாஜக என்ன தனித்து போட்டி இருக்கிறதா? பாஜக அதிமுகவை மட்டும் அல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சிகளையும் மிரட்டி மிரட்டி சேர்த்து கொண்டு இருக்கிறது. இப்போ நம்முடைய செங்கோட்டையன் சொன்னாரு, டிடிவி தினகரன் இங்கே தான் வருவது போல இருந்தாரு, ஆனால் அவருடைய நிலை எங்களுக்கு புரியும். அவரை எங்கிட்ட வருவதாக பேசுகிற மறுநாளே
அவர் அங்க போக வேண்டிய சூழ்நிலை அவருக்கு வந்து விட்டதுன்னு சொல்றாரு. ஒவ்வொரு சின்ன சின்ன கட்சிகளை கூட அவர்கள் விடுவதில்லை. இங்க மட்டுமல்ல, இந்தியா முழுவதும். ஆகவே காங்கிரஸை பற்றி பேசுவதற்கு நம்முடைய நிதியமைச்சர் அவர்களுக்கு எந்த உரிமையோ அதற்கான தகுதியோ இருப்பதாக நான் கருதவில்லை. காங்கிரஸ் கட்சி பற்றி பேசுவதற்கு நிதியமைச்சருக்கு தகுதி இல்லை என்றும் பீட்டர் அல்போன்ஸ் தெரிவித்தார். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். அதிநவீன தொழில்நுட்பத்தில் ஏவுகணையை வெற்றிகரமாக சோதித்து மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு சாதனை படைத்துள்ளது. காற்றை வெளியே தள்ளக்கூடிய வழக்கமான தொழில்நுட்பத்திற்கு மாற்றாக உள் இழுத்து அழுத்தும் வகையிலான ராம்ஜெட் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒடிசாவின் சண்டிப்பூர் பரிசோதனை தளத்தில் நேற்று காலை சோதனை நடத்தப்பட்டது. இது வெற்றிகரமாக அமைந்ததன் மூலமாக இந்த தொழில்நுட்பத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில நாடுகளின் பட்டியலில் இந்தியா இணைந்துள்ளது. இதன் மூலமாக வானில் இருந்து வானில் உள்ள இலக்குகளை நோக்கி செல்லக்கூடிய நீண்ட தூர ஏவுகணைகளை வடிவமைக்க முடியும் என்று விஞ்ஞானிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே தேயிலை தோட்டத்தில் இறந்தவரின் உடல் பாகங்களை தேடும் பணி 2வது நாளாக நடைபெற்றது. கூவக்கரையைச் சேர்ந்த வெள்ளிங்கிரி என்பவர் அரணவேலு பகுதியில் உள்ள தோட்டத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் சம்பவ இடத்தில் சிறுத்தையின் கால் தடங்கள் பதிவாகியுள்ளதால் சிறுத்தை தாக்கியதா என வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் அப்பகுதியில் 3 தானியங்கி கேமராக்கள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு மற்றும் தேடுதல் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை அடுத்த திருவேற்காட்டில் வீட்டு மனை உரிமம் வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற நகரமைப்பு அதிகாரி மற்றும் லைசன்ஸ் சர்வேயர் கைது செய்யப்பட்டனர். திருவேற்காட்டில் அரும்பாக்கத்தை சேர்ந்த ஜெயலட்சுமிக்கு சொந்தமான நிலத்திற்கு உரிமம் வழங்குவதற்காக 10,000 ரூபாய் லஞ்சம் தர வேண்டும் என்று நகரமைப்பு அதிகாரி சாந்தி கேட்டதாக கூறப்படுகிறது. இது குறித்த புகாரை தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை ஜெயலட்சுமியிடம் கொடுத்தனுப்பிய நிலையில் லைசன்ஸ் சர்வேயர் சக்திவேல் வாங்கிய போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் இருவரையும் கைது செய்தனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதியில் மாற்று விவசாயமாக பயிரிடப்பட்ட செண்டுமல்லிப்பூ விலை கடுமையாக வீழ்ச்சியுற்றதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். செண்டுமல்லிப்பூவுக்கு வழக்கமாக பொங்கல் முதல் தைப்பூசம் வரை நல்ல விலை கிடைக்கும் நிலையில் இந்த ஆண்டு கிலோ 5 ரூபாய் முதல் 7 ரூபாய் வரை மட்டுமே விற்பனையாகிறது. மேலும் வியாபாரிகள் வாங்க முன்வராததாலும் கூலி தரக்கூட பணம் கிடைக்காததாலும் செண்டுமல்லிப்பூக்கள் தோட்டத்திலேயே அழுகும் சூழல் உருவாகியுள்ளது. பல வருஷமா கோரிக்கை வச்சது என்னன்னா, நம்ம ஊர்ல சைடுல சென்ட் ஃபேக்டரி இல்லைங்க, அதை கட்டி கொடுக்க சொல்லி கேட்டிருக்கோம் அரசாங்கத்துல. பெயிண்ட் ஃபேக்டரி கட்டி கொடுத்தா நமக்கு ஓரளவுக்கு இந்த ரேட் இல்லாத சைட்டில் நம்ம எடுத்துகிட்டு போய் ஃபேக்டரியில் போகிறது நல்லா நமக்கு சௌகரியமாக இருக்கும். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே மதுபோதையில் பள்ளி மாணவிகளை கேலி செய்த இளைஞர்களை தட்டி கேட்ட நபரை சரமாரியாக தாக்கிய காட்சி வெளியாகியுள்ளது. அரப்பாண்ட குப்பத்தை சேர்ந்த கூலி தொழிலாளி ராமமூர்த்தி என்பவர் பணி முடித்துவிட்டு வீடு திரும்பிய போது தும்பேரி கூட்டுச்சாலையில் மாணவிகளை இளைஞர்கள் சிலர் கிண்டல் அடித்ததாக தெரிகிறது. இதனை கண்ட ராமமூர்த்தி தட்டி கேட்ட போது சரமாரியாக தாக்கப்பட்டார். காயமடைந்தவர் சிகிச்சை பெற்று வருகிறார். புதுச்சேரி அண்ணா சிலை அருகே தேசிய மக்கள் முன்னணி சார்பில் கொரோனா பணியாளர்களுக்கு நிரந்தர பணி வழங்க கோரி ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. பின்னர் ஊர்வலமாக தலைமை தபால் நிலையம் சென்ற அவர்கள் தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி குடியரசுத் தலைவர், பிரதமர் ஆகியோருக்கு தபால்களை அனுப்பினர். சிவகங்கை மாவட்டம் காஞ்சிரங்கால் ஊராட்சியில் செயல்படும் அங்கன்வாடி மையத்தில் 3 ஆண்டுகளாக மின் கட்டணம் செலுத்தப்படாததால் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் இந்த அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகள் மின்சாரம் மற்றும் காற்றோட்டமின்றி கல்வி பயில வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் மாவட்டத்தின் பல பகுதிகளில் அங்கன்வாடி மையங்களில் அடிப்படை வசதிகள் இல்லாமல் ஆபத்தான கட்டடங்களில் இயங்குவதாகவும் புகார் எழுந்துள்ள நிலையில் அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே உள்ள சடச்சியம்மன் கோவிலில் பித்தளை மணிகள் திருடப்பட்டன. பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திய 50க்கும் மேற்பட்ட பித்தளை மணிகள் கோவில் வளாகத்தில் தொங்கவிடப்பட்டுள்ளன. இந்நிலையில் நள்ளிரவில் புகுந்த திருடன் 25க்கும் மேற்பட்ட பித்தளை மணிகளை திருடிச் சென்றது தொடர்பான CCTV காட்சியை கொண்டு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தருமபுரியில் குமாரசாமிப்பேட்டை சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் தைப்பூச தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த 28ஆம் தேதி அன்று கொடியேற்றத்துடன் தைப்பூச தேர் திருவிழா துவங்கி கடந்த 7 நாட்கள் நடைபெற்று வருகிறது. இதன் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நடைபெற்ற நிலையில் அரோகரா கோஷம் முழங்க பெண்கள் தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர்.
கேரள மாநிலம் கண்ணூரில் இருசக்கர வாகன ஷோரூமின் கண்ணாடியை உடைத்துக் கொண்டு உள்ளே புகுந்த காட்டெருமையால் பரபரப்பு ஏற்பட்டது. கண்ணூரின் புறக்காலத் பகுதியில் உள்ள இருசக்கர வாகன ஷோரூமின் கண்ணாடி உடைத்த காட்டெருமை உள்ளே புகுந்து நிலை தருமாறி அங்குமிங்கும் ஓடியது. இதில் ஷோரூமில் இருந்த வாகனங்கள் மற்றும் பொருட்கள் சேதமடைந்தன. ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் இரவு ஒரே நேரத்தில் 4 நிலவுகள் வானில் தென்பட்டன. மொத்தமுள்ள 8 கோள்களில் புதன் மற்றும் வியாழன் கோள்களை தவிர மற்ற அனைத்திலும் நிலவுகள் உள்ளன. அந்த வகையில் பூமிக்கு ஒரு நிலவு மட்டுமே உள்ள நிலையில் ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் மட்டும் 4 நிலவுகள் ஒரே நேரத்தில் வானில் தென்பட்டது. இந்த நிகழ்வு பாராசெலின் என வானிலை ஆர்வலர்கள் கூறுகின்றனர். மணிப்பூரின் புதிய முதலமைச்சராக பாஜகவின் எம்னம் கேம்சந்த் சிங் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மெய்த்தி இனத்தை சேர்ந்தவர் முதலமைச்சர் வேட்பாளரானது எப்படி? விரிவாக பார்க்கலாம் தொகுப்பில். வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் கடந்த 2023ஆம் ஆண்டு மே மாதம் மெய்தி குக்கி இன மக்களிடையே கலவரம் வெடித்தது. பழங்குடி அந்தஸ்து கோரி மெய்தி மக்களும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து குக்கி மக்களும் நடத்திய போராட்டத்தில் வெடித்த கலவரத்தால் ஒட்டுமொத்த மாநிலமும் பற்றி எரிந்தது. பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள், கலவரத்தால் ஆயிரக்கணக்கான மக்கள் பிற மாநிலங்களுக்கு இடம்பெயர்வு என சொல்லில் அடங்கா துயர சம்பவங்கள் மணிப்பூரில் அரங்கேறின. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மணிப்பூரில் ஆட்சி பொறுப்பில் இருந்த நிலையில் கலவரத்தை கட்டுப்படுத்த முதலமைச்சர் பிரேம் சிங் தவறியதாக கடும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இதனால் பாஜகவுக்கு வழங்கி வந்த ஆதரவை தேசிய மக்கள் கட்சி திரும்ப பெற்றது. அடுத்தடுத்த அரசியல் நெருக்கடியால் கடந்த ஆண்டு பிப்ரவரி 9ஆம் தேதி தனது முதலமைச்சர் பதவியை பிரேம் சிங் ராஜினாமா செய்தார். இதையடுத்து பிப்ரவரி 13ஆம் தேதி மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைந்து ஓராண்டு நிறைவு பெறும் நிலையில் மீண்டும் மக்களாட்சியை நிறுவ பாஜக திட்டமிட்டுள்ளது. அதன்படி டெல்லியில் மத்திய அமைச்சர் அமித்ஷா தலைமையில் மணிப்பூர் தேசிய ஜனநாயக கூட்டணி எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் மணிப்பூரின் புதிய முதலமைச்சராக எம்னம் கேம்சந்த் சிங் தேர்வு செய்யப்பட்டார். மெய்தி இனத்தைச் சேர்ந்த எம்னம் கேம்சந்த் கடந்த 2017ஆம் ஆண்டு மற்றும் 2022ஆம் ஆண்டு என தொடர்ந்து 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். எம்எல்ஏவாக தேர்வான முதல் முறையிலேயே சபாநாயகர் பொறுப்பு வகித்த எம்னம் கேம்சந்த் முன்னாள் முதலமைச்சர் பிரேம் சிங் அமைச்சரவையில் கல்வி, நகராட்சி நிர்வாகம் உள்ளிட்ட முக்கிய பொறுப்புகளை கவனித்து வந்தார். மெய்தி இனத்தைச் சேர்ந்த எம்னம் கேம்சந்த் சிங் முதல்வராக தேர்வு செய்யப்பட்ட நிலையில் குக்கி இன மக்களை சரிக்கட்ட அந்த இனத்தைச் சேர்ந்த நெம்சா கிப்ஜன் என்பவரை துணை முதலமைச்சராக்க பாஜக திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விசாகப்பட்டினம் ரயில் நிலையத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கூடிய மனித உருவ ரோபோ குற்றவாளிகளை அடையாளம் கண்டு காவல்துறையிடம் தெரிவித்து பலரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. இந்த ரோபோவின் செயல்பாடுகளை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். இந்திய ரயில்வேயில் முதல் முறையாக ஆந்திர பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த மனித உருவ பாதுகாப்பு ரோபோதான் இன்றைய ஹாட் டாபிக். ஏஎஸ்சி அர்ஜுன் என்று பெயர் கொண்ட இந்த ரோபோ ரயில் நிலையத்தில் 8 நடைமேடைகள் மற்றும் வாகன நிறுத்துமிடங்களில் 24 மணி நேரமும் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகிறது. கடந்த ஜனவரி மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த ரோபோ தன்னாட்சியாக நடந்து சென்று கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்கிறது. இதில் உள்ள 360 டிகிரி கேமராக்கள் நேரடி காட்சிகளை உடனுக்குடன் கட்டுப்பாட்டு அறைக்கு அனுப்புகின்றன. அது மட்டுமன்றி காவல்துறை உங்கள் நண்பன் என்பது போல பயணிகள் தங்களுக்கு தேவையான தகவல்களை இதனிடமே கேட்டு பெறலாம். பயணிகள் பாதுகாப்பு தொடர்பான அறிவிப்புகளை தமிழ், தெலுங்கு, இந்தி, ஆங்கிலத்தில் வழங்குவதால் ஒரு சக மனிதனைப் போல இதனுடன் கலந்துரையாடலாம். மேலும் தேடப்படும் குற்றவாளிகள், காணாமல் போனவர்கள் மற்றும் சந்தேகத்திற்குரிய நபர்களை கண்டறிந்தால் அவர்களின் புகைப்படங்கள் இதன் தரவு தளத்தில் இருக்குமாயின் அவர்களை கண்டவுடன் ரயில்வே பாதுகாப்பு படைக்கு எச்சரிக்கை அனுப்பிவிடும். அப்படித்தான் விசாகப்பட்டினம் ரயில் நிலையத்தில் சுற்றித் திரிந்த குற்றவாளிகள் 2 பிடித்துக் கொடுத்துள்ளது இந்த ரோபோ.
வழக்கம் போல நேற்று ரோந்து பணியை மேற்கொண்ட ரோபோ ஏஎஸ்சி அர்ஜுன் சந்தேக நபர் ஒருவரை அடையாளம் கண்டுள்ளது. அவரது முகப்படத்தை ஏற்கனவே உள்ள குற்றவாளிகளின் தரவு தடத்துடன் இருந்த புகைப்படத்துடன் ஒப்பிட்டு ரயில்வே பாதுகாப்பு படையின் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் அனுப்பியுள்ளது. ரோபோவின் எச்சரிக்கையை தொடர்ந்து பணியில் இருந்த காவல் அதிகாரிகள் சந்தேகத்திற்குரிய நபர் மற்றும் அவரது கூட்டாளியை கையும் களவுமாக பிடித்தனர். விசாரணையில் கடப்பா சிவா, அவரது நண்பர் பங்காரு என்பது தெரிய வந்தது. இருவர் மீதும் ஒடிசா மாநிலம் ராயகடா உட்பட பல்வேறு காவல் நிலையங்களில் திருட்டு, கொள்ளை, ஆயுதங்கள் கடத்தல் உள்ளிட்ட வழக்குகள் இருப்பது கண்டறியப்பட்டது. மேலும் பிடிபட்ட இருவரும் டிக்கெட் இல்லாமல் ரயிலில் பயணம் செய்ததும் தெரியவந்தது. இதையடுத்து இருவரும் கைது செய்யப்பட்டனர். இந்த தகவலை ராயகடா காவல் நிலையத்திற்கு தெரிவிக்கப்பட்டது. ஏஎஸ்சி அர்ஜுனின் சாதனையை பாராட்டி கிழக்கு கடற்கரை ரயில்வேயின் பொது மேலாளர் பரமேஸ்வர் ஃபங்வால் பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்துவதில் தொழில்நுட்ப தலையீடுகளின் செயல்திறனை இந்த சம்பவம் நிரூபித்ததாக கூறினார். ரோபோவின் செயலை கண்டு அங்கிருந்த காவலர்கள் மட்டுமின்றி பயணிகளும் ஆச்சரியமடைந்தனர்.